வெற்றிகரமாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அதன் மேல பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த கொண்டு வந்ததற்கான காரணங்களை சொன்னாங்கல்ல, திமுக தரப்பில் பங்கேற்ற ராஜாவும் சொன்னாங்க, பிரகாஷனும் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவைதான் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான காரணமா மாறி இருக்கா சார்? நான் எனக்கு நீங்க சொன்ன சபாநாயகர் அப்பாவு அண்ணன் மிகவும் வேண்டியவர். உங்களுக்கு தெரியும் சார், அரவிந்த் சார், அவர் நிறைய டிபேட்ல என்னோட உட்கார்ந்து. எனக்கு கூட தான் ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்ல, உங்களுக்கு எதுவும் சூட்கேஸ் கொடுக்கல, எனக்கு சூட்கேஸ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது பல டிபேட்ல கூட கலந்துகிட்டாரு. சரி, அதுல இருந்து ரொம்ப பழக்கமானவர். சரி, முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும்னா. சரி, நீ கேளுங்க என்ன நடந்தது. துணைத் தலைவர் என்கின்ற பதவி இல்லாத ஒன்று, அதை அதை உருவாக்க முடியாது. கட்சியினுடைய துணைத் தலைவர் நீங்க தேர்ந்தெடுத்துக்குவீங்க, கட்சியினுடைய பொருளாளர் நீங்க தேர்ந்தெடுத்துக்குவீங்க, கட்சியினுடைய கொறடா நீங்க போட்டுக்குவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க. இங்க அது கிடையாது. எங்க தமிழ்நாடு அசெம்பிளி உள்ள அது சட்டமா இல்ல. ஆகவே காலையில இருந்து உட்கார்ந்துகிட்டு அவை நடவடிக்கை குந்தகம் விளைவிக்கும் நிலையில் இப்படி எல்லாம் நீங்க அசெம்பிளியில பண்றது தப்பு. நீங்க அது உதயகுமாருக்காக இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க 100 தடவை பண்ணாலும் சரி, 1000 தடவை பண்ணாலும் சரி, துணைத் தலைவர் என்ற ஒரு பதவியை என்னால இந்த சட்டமன்றத்தில் உருவாக்கவும் முடியாது, தரவும் முடியாது. இது எத்தனை மாதங்களாக ஓடியது, வருடங்களாக ஓடியது, பெரிய கலாட்டா. அப்ப இவர் என்ன சொன்னாரு, யாரு, பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டியது இல்லைங்க, தெரியாது. உதயகுமார் துணைத் தலைவர் ஆகணும், அதோட நிறுத்திக்குவோம், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். இந்த போராட்டம் மிக தெளிவாக போச்சு. ஒரு கட்டத்துல சபாநாயகர் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வெளியில போக, இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சரி, ஆனால் அதே சபாநாயகர் வேதனைக்குரிய விஷயம் பின்னால் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பதவியை கொடுக்க சொல்லிவிட்டார். இப்படியே சொன்னார், அவை குறிப்பில் இருக்கு, இந்த பதவியை கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஆகவே துணைத் தலைவர் பதவியை நாங்கள் உதயகுமாருக்கு வழங்குகிறோம். இதை கொடுத்துட்டார் சார். அதனாலதான் சொன்னேன், முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும். கொடுத்து உதயகுமாரை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. நான் இங்க யாருக்கும் சப்போர்ட்டா பேசல. எத்தனையோ காலம் முன்வரிசையில் அமர்ந்து, அம்மா பக்கத்திலே அமர்ந்து, முதலமைச்சராக இருந்து, எதிர்கட்சி தலைவராக இருந்து, பின்வரிசைக்கே போகாத ஒரு ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற ஒரு தலைவரை பின்வரிசைக்கு தள்ளியது சபாநாயகர். தவறான செயலை செய்துட்டார். கடைசிக்கு செய்யக்கூடாதா இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர், நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய முதலமைச்சர் பெயரையும் பயன்படுத்தி சட்டத்தில் இல்லாத ஒன்றை கொடுத்து அதை அழகு பார்த்தார். அவங்க தான் இன்னைக்கு அதே சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டமன்றத்தில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்ப புரியுதா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு? ஊசி எடுத்து தன் கண்ணை தானே குத்திக் கொள்கின்ற கதை இது. ஆகவே இது நீங்க அவங்க சொன்னதை செஞ்சீங்க, இப்ப உங்க மேலேயே பாயிறாங்க, ஈஸியா பாயிறாங்க. ஆகவே நான் பிரகாஷ் சொன்ன மாதிரி தேவையில்லை. இதை எடுத்துட்டு வந்தா தோத்துருன்னு தெரியும். இப்ப எதையோ திசை திருப்பதற்காக இதை கொண்டு வந்து யாருக்கு உதவி செய்தீர்களோ அவர் கொண்டு வருகிறார். சட்டமன்றத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை உருவாக்கி யாருக்கு உதவி செய்தீர்களோ அவர்கள் தான் உங்களை அந்த அவை நாற்காலியிலிருந்து எழுப்பி கொஞ்ச நேரம் வெளியில் அனுப்பி அப்புறம் மறுபடியும் உட்கார செய்திருக்கிறார்கள். ஆகவே இதுல தமிழ்நாடு அரசு என்னை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வருக்கு வைக்கின்ற கோரிக்கை தவறை செய்து விட்டீர்கள். அதுதான் எனக்கு வேதனையான விஷயம் இந்த விஷயத்திலே. அதனால திரும்பி பாயிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அரவிந்த் சார், இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை சார். இன்னைக்கு சிஎம் வார்த்தைகள், அவையில் பதிவான வார்த்தைகளை நான் கொஞ்சம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். இந்த அவையில் என்னுடைய தலையீடோ அமைச்சர்களின் தலையீடோ
பேரவை நடவடிக்கைகளில் இல்லாத வகையில்தான் பேரவைத் தலைவர் அப்பாவு நடந்து வருகிறார் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி அவர் நடக்கலையா? நான் ஏற்கனவே நான் சொன்னது நடக்கலையா? ஓகே, ஏற்கனவே தரவே சட்டத்தில் இல்லை துணைத் தலைவர்னு சொல்றது அரவிந்த், அது இல்லவே இல்லை என்று சொல்லி தர முடியாது என்று எந்த சபாநாயகர் சொன்னாரோ அதே சபாநாயகர் தானே உதயகுமாருக்கு துணைத் தலைவர் பதவியை கொடுத்தார். ஓகே, அது நடந்துச்சா இல்லையா? ஓகே சார், ஓகே 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 பேசலாம் சார். ஓபி திருடி சீட்டுக்கு ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற முன்னாள் முதல்வர் அனுப்பப்பட்டார் இல்லையா? ஓகே 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 புரியுது சார். அவர் போய் நீ ஓட்டு போடுறாரு சம்பந்தம் இல்லாம அதை வந்து அந்த எதிர்கட்சி தலைவர் சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்கிறார். யாரு? ஓபிஎஸ். ஓகே, அது வந்து இவருக்கு அழைப்பே இல்ல. இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஓகே இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய கொறடா அழைப்பை கொடுக்கவில்லை, ஓகே அழைக்கவில்லை, ஓகே, அவரை கட்சியில வைத்து பார்க்கவும் இல்லை. பழனிசாமி ரொம்ப கராரா நீட்டா இருக்கார். ஆனா இவர்களே வாலண்டரியா போய் எங்க நம்ம வந்து விப்பு சொன்னதை மீறிடுவோமோ பதவி போயிடுமோ ஓட்ட போடுறாங்க. ஆனா அதுக்கு முதல்ல ராமநாதபுரத்துல நின்னப்பயே அது வயலேஷன் ஆயிடுச்சு, கோர்ட்ல பெண்டிங் இருக்கு சார் சொன்ன மாதிரி. ஓகே, அதனால வந்து தட் இஸ் நாட் த மேட்டர். ஆகவே இந்த பக்கமும் தவறு நடந்திருக்கிறது. அதனாலதான் இந்த இஷ்யூ இன்னைக்கு வந்து சரியான முறையில் நடவடிக்கை இல்லை என்பதைத்தான் நான் இங்க உங்கள் முன்னாலே பதிவு வைக்கிறேன். ஓகே சார். சார் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதாவது ராஜா தமிழ்மான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அவர் என்னன்றத சொன்னாரு. ஒன்னே சொல்றேன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யறேங்க. முதல்வரும் சபாநாயகர் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது. இந்த எதிர்கட்சி தலைவர் சரியில்லாதவர், இவர் மக்களை பத்தி பேச மாட்டாருன்னா உங்களுக்கு தெரியும். ஆனாலும் சபை அலங்காரமாக எதிர்கட்சி தலைவர் வரணும், எங்க முன்னாடி உட்காந்துக்கணும், அவர் முன்னாடி சபை நடவடிக்கைகள் நடக்கணும். ஒரு விழா எடுத்தா கூட கவர்மெண்ட் சார்பா இந்த எதிர்கட்சி தலைவர் வேணும்ன்ற முறையில தான் அவரை ஒத்து போகணும்ன்ற ஒரு மரபோட இவர்கள் அதை நடத்துகிறார்கள் என்பது எனக்கு தெளிவாக தெரியும். ஆனா அது எவ்வளவு நீங்கள் வசதி செய்து கொடுக்கிறீர்களோ பழனிசாமி அதுக்கு எதிர்ப்பாக நடந்து கொள்கிறார் என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் ஓபிஎஸ் கூட இல்ல, வெளியில இருக்க வேற விஷயம். ஆனாலும் தொடர்ந்து முன்வரிசையில் இருந்த முன்னாள் முதலமைச்சரை தூக்கி பின்னணி போட்டு ஒருத்தர் கூட முன்னாடி உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதை கொண்டு போயிட்டே இருந்து மாறுறது ஏன் அந்த சட்டத்துல இருந்து? ஆகவே இன்னொன்னு நோட் பண்ணிக்கோ. நீங்க படிக்கும் பொழுது நீங்க சொன்னீங்க இந்த அரசு எங்களது சட்டமன்ற உறுப்பினர்களை விட அமைச்சர்களை விட எதிர்கட்சிக்கு அதிகமாக வாய்ப்பை கொடுத்திருக்கிறதுன்னு சொல்றது தவறு. வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்லையன்ற பாயிண்ட்டுக்கே போல. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொகுதி கோரிக்கைகளை வைப்பதற்கு ஏன் குறைவாக நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். ஏன் பழனிசாமிக்கு உள்ள ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணி தரீங்க? யாரு கேட்டா? எல்லாருக்கும் பொதுவானது அரசாங்கம், பொதுவானது சட்டமன்றம், இதுல ஏன் பாகுபாடு? சரி, கரெக்ட் தான். அதை அக்செப்ட் பண்ணிட்டு எங்களுக்கு நாங்க அதிகமா டைம் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு கொடுத்தோன்னு சொன்னா சரி. பழனிசாமி சட்டமன்றத்துல என்ன பேசுவார் உங்களுக்கு தெரியும். சரி, சரிங்க சார். சரி, புரிஞ்சிச்சு சார், புரிஞ்சிச்சு. சட்டமன்றத்தில் பழனிசாமியை வைத்துக் கொண்டு கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியாது சார். ரொம்ப நன்றி.